ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆரஞ்சு பழம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலிற்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு பழத்தை எப்படி சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கொள்ளணும், இந்த ஆரஞ்சு பழத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பயன்களானது கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து ஹெல்த் டிப்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு நமக்கு பயன்களானது கிடைக்கிது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இரத்த குழாய்களில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்பினை அகற்றக்கூடிய தன்மை எந்த பழத்திற்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழத்தை சொல்லலாங்க. மேலுமே இதய பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆரஞ்சு பழத்திற்கு உண்டு. அதேபோல் ஜீரண சக்தியை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்களையும் பார்த்திங்கன்னா வெளியேற்ற உதவக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழம் தான். அதேபோல் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களை அழித்து உடலை பாதுகாத்து புற்றுநோய் வராமலும் தடுக்க செய்யும். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக குடித்து வருவது ரொம்ப நல்லது. ஆரஞ்சு பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்திகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இந்த ஆரஞ்சு பழத்தை தினமும் சாப்பிட்டு வரதுனால பெண்களுக்கு 50% புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயங்களும் குறையும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. சர்க்கரை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை தினந்தோறும் சாப்பிடுவது ரொம்ப உடலுக்கு நல்லது. ஆரஞ்சு பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கு. உயர் இரத்த அழுத்த பாதிப்பு ஏற்படாமலும் பார்த்திங்கன்னா இந்த பழமானது பாதுகாத்து வருங்க. அதேபோல் முடி நிறைய கொட்டுது அப்படின்னாலும் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டுவது குறைந்து முடியினுடைய வளர்ச்சியை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்குங்க. ஆண்களுக்கு விந்தணுக்களை அதிகரிக்க செய்யக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழத்தை சொல்லலாம். இந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஃபோலோட் பார்த்திங்கன்னா ஆண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. விந்தணுக்களை ஆரோக்கியமாக மாற்றி மலட்டுத்தன்மை பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க செய்யும். அதேபோல் வாய் துர்நாற்றம் இருக்கக்கூடியவர்கள் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா உணவில் சேர்த்து கொள்ளலாம். அதே போல் ஈறுகளில் வீக்கம், சொத்தை பல், வாய் கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். தூக்கமின்மையால் பார்த்திங்கன்னா அவதிப்படக்கூடியவர்கள் தூங்குவதற்கு முன்பாக இந்த ஆரஞ்சு பழச்சாறுடன் சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றாக ஒரு தூக்கமானது வரும். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக உள்ளதால் சளித்தல்லை உள்ளபோது சாப்பிட்டால் அதிக சளி வெளியேறி நோயானது குறைகிறது. ஆரஞ்சு பழம் இதய நோயை பார்த்திங்கன்னா குறைக்கிறதுங்க. அதேபோல் நோயாளிகள் மற்றும் உணவு விரதங்கள் இருப்பவர்களினுடைய உடலுக்கு உடனடி சக்தியை ஆரஞ்சு பழச்சாறானது கொடுக்கும். ஆரஞ்சு பழம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலையும் நீக்கக்கூடியது. அதேபோல் திருமணமான ஆண்கள் தொடர்ந்து 90 நாட்கள் ஆரஞ்சு பழச்சாறை அருந்தி வந்தீங்க அப்படின்னா உயிரணுக்களினுடைய எண்ணிக்கையும் கூடி வரும். ஆரஞ்சு பழம் கண் குறைபாடுகளையும் பார்த்திங்கன்னா நீக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு கர்ப்பப்பையை பார்த்திங்கன்னா பலப்படுத்தி கருமுட்டை நன்கு வளர இந்த ஆரஞ்சு பழமானது உதவுங்க. ஆரஞ்சு பழம் வயிற்று புண்களை தீர்க்கிறது. இரத்த அழுத்த நோய் மற்றும் மனநோயை ஆரஞ்சு பழம் குணப்படுத்துகிறது. ஆரஞ்சு பழம் பக்கவாதத்தையும் பார்த்திங்கன்னா தடுக்க செய்யும். சிறுநீரக பிரச்சனைகளை தீர்க்க ஆரஞ்சு பழச்சாறுடன் சிறிதளவு இளநீர் அல்லது தண்ணீரை கலந்து பருகினீங்க அப்படின்னா இந்த சிறுநீரக பிரச்சனையானது பார்த்திங்கன்னா தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஆரஞ்சு பழத்தை அதிகமாக சாப்பிட்டால் அதிக பசிகளும் உங்களுக்கு உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.